அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸில் ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கான 5 ஆண்டு திட்டங்கள் குறித்த முக்கியமான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக திட்டம் அப்படின்ற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே விஸ்வேஸ்வர் ஐயா தான். அவருடைய புத்தகமான பிளானடு எக்கனாமி ஃபார் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் திட்டமிட்ட பொருளாதார கொள்கையை முதல் முறையாக முன்மொழிஞ்சிருப்பாரு. அவருடைய புத்தகத்தில் 10 ஆண்டுகளுக்கான திட்டம் இருக்கும். அதாவது அடுத்த 10 வருஷத்தில் தொழில்துறை வளர்ச்சியை மையப்படுத்தி தேசிய வருவாயை இரட்டிப்பாக்குறது தான் இவருடைய முக்கியமான நோக்கம். இந்த இயர் ரொம்ப முக்கியம். இந்த இயரை தான் எக்ஸாமில் அடிக்கடி மேட்ச்சில் கேட்பாங்க. விஸ்வேஸ்வரையா திட்டம் அப்படின்றது 1934 கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். அடுத்ததான் தேசிய திட்டக்குழு ஆண்டு 1938. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தப்ப இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில். இந்த திட்டம் நேரு திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இரண்டாம் உலகப் போர் மற்றும் பல்வேறு சூழ்நிலை காரணமாக இந்த திட்டம் சரிவர செயல்படலை. மூணாவதாக ஒரு முக்கியமான திட்டம் பாம்பே திட்டம் ஆண்டு 1944. இந்தியாவில் முன்னணியில் இருக்க 8 தொழிலதிபர்களை கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். அடுத்த 15 ஆண்டு காலத்துக்கு இந்த திட்டம் வகுத்திருப்பாங்க. குறிப்பாக கனரக தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டாக்கா 1944 காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இந்த 3 திட்டங்களையும் கொண்டு வந்தவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்திய திட்டத்தை யார் கொண்டு வந்திருப்பா? ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். இதனுடைய மையக்கருத்து என்னது? வேளாண்மை மற்றும் கிராமிய தொழில்கள். அடுத்ததா மக்கள் திட்டம் 1945 யார் கொண்டு வந்திருப்பா? எம்என் ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததா சர்வோதயா திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இது எதுக்காண்டி அப்படின்னாக்கா சுயசார்பு கிராமங்களை உருவாக்குறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டிருக்கும். வினோபாபாவே அவர்களுடைய ஈர்ப்பால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945, சர்வோதய திட்டம் 1950. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பிளானிங் கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள முக்கியமான திட்டங்கள் தான். இப்போ பிளானிங் கமிஷனை பற்றி பார்க்கலாம். கேசி நியோகி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த திட்டக்குழு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆண்டு 1950 மார்ச் 15. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அரசியலமைப்பு சட்டம் சாராத ஆலோசனை அளிக்கும் அமைப்பு மட்டும்தான். இது என்னது? நான் கான்ஸ்டியூஷனல் அண்டு ஸ்டாச்சுட்டரி பாடி. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே இது வரவே வராது. திட்டக்குழுவுக்கு பொதுவாகவே யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னாக்க பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. அதன்படி பார்த்துக்கிட்டாக்கா முதல் தலைவர் யார்? நேரு அவர்கள் தான். துணைத் தலைவர் யார் அப்படின்னாக்க குல்சாரிலால் நந்தா. திட்டக்குழுவுடைய முதல் தலைவர் நேரு, முதல் துணைத் தலைவர் யார்? குல்சாரிலால் நந்தா. முதலாவது 5 ஆண்டு திட்டம் ஆண்டு 1951 to 56. முதலாவது 5 ஆண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னாக்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முக்கியமான திட்டம் தான். இது ஹரோட்டா டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது 5 ஆண்டு திட்டம் எந்த மாடல்? ஹரோட்டா டாமர் மாடல். இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்க இரண்டாம் உலக போர் மற்றும் இந்திய பிரிவினையால் பாதிக்கப்பட்ட இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். நீர்ப்பாசனத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த திட்டத்தில். இந்த திட்டத்தின் போது தான் ஜவஹர்லால் நேரு அவர்களால் நிறைய முக்கியமான அணைகள் கட்டப்பட்டது. அதுக்கான திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. நேரு என்ன சொல்கிறாரு? நவீன இந்தியாவின் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அணைகளை அழைக்கிறாரு. முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண் துறையில் செஞ்ச முக்கியமான சாதனைகளை தான் பார்க்க போகிறோம். ஒன்று சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1952 கொண்டு வராங்க. எதுக்காண்டினா கிராமப்புறத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி. அடுத்ததாக உணவு உற்பத்தியில். இந்த திட்டத்துடைய முடிவில் உணவு தானிய உற்பத்தி 52 மில்லியன் டன்னிலிருந்து 65 மில்லியன் டன்னாக உயருது. நிலச்சீர்திருத்தம் இந்த டைமில் தான் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்றும்
குத்தகை சீர்திருத்தங்கள்லாம் தொடங்குறாங்க. தேசிய விரிவாக்க சேவை 1953. ஸோ விவசாய தொழிலில் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் வந்து கொண்டு சேர்க்கறதுக்காண்டி தேசிய விரிவாக்க சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய இறுதியில், அதாவது 1956ல் ஐஐடி மற்றும் யுஜிசி வந்து தொடங்கப்பட்டது. அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு வந்து தொடங்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான சாதனை தான். ஸோ இந்த திட்டம் வந்து மகத்தான வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இதனுடைய இலக்கு பார்த்துக்கிட்டாக்கா 2.1% தான். ஆனால் இதனுடைய வளர்ச்சி 3.6%. ஸோ இந்த திட்டங்களை பொறுத்தவரை நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக திட்டத்துடைய ஆண்டு மற்றும் இலக்கு மற்றும் அதை அடைந்த வளர்ச்சி, ஸோ இது ரெண்டையும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 61. ஸோ இது வந்து மக்லோனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக கனரக தொழில்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் இந்தியாவில் 3 முக்கியமான எஃகு ஆலைகள் வந்து தொடங்கப்படுது வெளிநாட்டு தொழில்நுட்ப உதவியோட. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அணுசக்தி ஆணையம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, உரம் மற்றும் ரசாயனம், ஸோ ஆராய்ச்சி, அறிவியல் ஆராய்ச்சி போன்ற எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய வளர்ச்சி விகிதம் பார்க்கலாம். இலக்கு வந்து 4.5% தான். பட் இதனுடைய வெற்றி வந்து 4.27%. இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸான ஒரு திட்டம் தான். ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்னது? 4.5%. அதனுடைய வளர்ச்சி விகிதம் 4.27%. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 66. ஸோ அந்த திட்டம் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாடல்? காட்கில் மாடல். ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சுயசார்பு அடைய செய்யணும். ஸோ அதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். பட் எதிர்பாராத விதமாக இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த தோல்விக்கான 3 முக்கிய காரணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தான் இந்திய சீனா போர் நடக்குது 1962ல். ஸோ திட்டத்துக்கான நிதி அனைத்துமே நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் இராணுவ செலவுக்கு செலவு செய்யப்படுது. ஸோ இதே டைமில் தான் இந்திய பாகிஸ்தான் போர் 1965ல் வருது. ஸோ மீண்டும் ஒரு போர்னால பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ சேம் டைம் 1965 to 66ல் கடுமையான வறட்சி மற்றும் பஞ்சம் ஏற்படுது. ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி கண்ட மிக மோசமான வறட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த 3 முக்கியமான காரணம் தான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியடைகிறதுக்கு காரணமாக கருதப்படுது. ஸோ கடுமையான வறட்சி ஏற்படுது இல்லையா, அதனால பலவிதமான பசுமை புரட்சிகள் வந்து இந்த பீரியடில் தான் உருவாகுது. ஸோ இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் 1966 to 67 வந்து திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இந்த பசுமை புரட்சிக்கு முக்கியமாக உலக அளவில் நார்மன் போர்லாக் அப்படின்றவரும் இந்தியாவில் MS சுவாமிநாதன் அவர்களாலையும் கொண்டு வரப்படுது. ஸோ தொழில்நுட்பம் ரீதியாக வீரிய ரக விதைகள், நவீன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ஸோ இதனுடைய தாக்கமாக கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து தன்னிறைவடையுது, குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில். ஸோ இந்த திட்டத்துடைய இலக்கு பார்த்துக்கிட்டாக்கா 5.6%. ஆனால் இது வெறும் 2.8% தான் வளர்ச்சியை கொண்டு வந்துச்சு. ஸோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய படுதோல்வியை காரணமாக கொண்டு கொஞ்ச நாள் திட்ட விடுமுறை விடுறாங்க. எப்போ அப்படின்னாக்கா 1966 to 69. ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிளானிங் ஹாலிடேஸ் எப்போ விட்டுருப்பாங்க? 1966லேருந்து 69 வரைக்கும். ஸோ இந்த 3 years கேப்பில் வந்து ஓராண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 1974. ஸோ இந்த திட்டம் வந்து இந்திரா காந்தியோடைய அமைச்சரவையில் உள்ள அசோக் மேத்தா அவர்களுடைய அடிப்படையை கொண்டது. ஸோ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய மாடல்? அசோக் மேத்தா அவர்களுடைய மாடல்.
ஸோ 2 முக்கியமான நோக்கம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து நிலையான வளர்ச்சி. ஸோ பொருளாதாரத்தில் திடீர் சரிவுகள் ஏற்பட்டாலும் சீரான வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நிலையான வளர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இன்னொன்று ஆல்ரெடி சொன்னதான், தற்சார்பு நிலையை அடையணும். ஸோ இந்த 2 முக்கியமான நோக்கம் தான் 4வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஜூலை 19, 1969 ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இயர். ஸோ 14 பெரிய முக்கியமான வங்கிகளை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியடில். ஸோ பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டாக்க இது வெறும் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தான். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இயர். 1969 14 முக்கியமான தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த பீரியடில் நடந்த முக்கியமான சாதனைகள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி. ஸோ உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா வந்து தன்னிறைவடையுது. அடுத்ததாக ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு 1974 ராஜஸ்தானில் பெக்ரானில் இந்தியாவுடைய முதல் அணு ஆயுத சோதனையை வந்து வெற்றிகரமாக நடத்துகிறாங்க. ரொம்பவே முக்கியமான வரலாற்று நிகழ்வு இது. ஸோ பாகிஸ்தானில் பெக்ரானில் முதல் அணு ஆயுத சோதனை வந்து நடத்தி வெற்றி பெறப்படுது. ஸோ இதே மாதிரி ஆப்ரேஷன் ஃப்ளட், பால் உற்பத்தியிலையும் வெண்மை புரட்சி அப்படின்றத தொடங்குறாங்க. ஸோ இதே டைமில் தான் 1969 இஸ்ரோ வந்து தொடங்கப்படுது. இந்திய விண்வெளி நிறுவனம் ஆகஸ்ட் 15, 1969 நிறுவப்படுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு சவால்களுடைய விளைவாக வந்து இந்த 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதார சுமையை வந்து அடைஞ்சிச்சு. ஸோ அதனாலே இதனுடைய இலக்கை வந்து அடைய முடியலை. ஸோ 4வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்னது 5.7%. பட் இதனுடைய வளர்ச்சி என்னது வெறும் 3.3% தான். அடுத்ததாக 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1978. ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் எப்படி அழைக்கப்படுதுன்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமே வறுமையை ஒழிக்கணும். ஸோ ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னாக்க வறுமையை வெளியேற்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இது யார் கொண்டு வருவாங்கன்னா டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்னது, வறுமையை ஒழிக்கணும், இன்னொன்று தற்சார்பு நிலையை அடையணும். ஸோ இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த பீரியடில் தான் இந்திரா காந்தி அவர்களால் 1975 20 அம்ச திட்டமும் கொண்டு வரப்படுது. ஸோ இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஸோ அடிமட்ட மக்களுடைய முன்னேற்றம், அதுதான் இந்த 20 அம்ச திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். நிலச்சீர்திருத்தம், கொத்தடிமை முறை ஒழிப்பு, ஊரக கடன் நிவாரணம், குடிநீர் வசதி, வீட்டு வசதி, கல்வி மற்றும் சுகாதாரம், இதிலெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி 1974 எம்என்பி அப்படின்னு குறைந்தபட்ச தேவைகள் திட்டம்னு தொடங்கப்படுது. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் ஆர்ஆர்பி இந்த பீரியடில் தான் உருவாக்கப்படுது. 1975 கிராமப்புற வங்கிகள் வந்து நிறுவப்படுது. ஸோ டேட்டும் ரொம்ப முக்கியம், அக்டோபர் 2, 1975. ஸோ அதே மாதிரி வேலைக்கு உணவு திட்டமும் இதில் தான் கொண்டு வரப்படுது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வேலை வழங்கி உணவும் அளிக்கிற ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்துடைய டைம் பீரியட் என்னது 1974 to 79 தான் இல்லையா. ஸோ அரசியல் மாற்றம் காரணமாக 1977 வந்து இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையிலான ஜனதா கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். 1978 இந்த திட்டம் வந்து நிறுத்தி விடப்பட்டிருக்கும். ஸோ 5 ஆண்டுகளை முழுமையாக நடைபெறாத ஒரே திட்டம் இந்த திட்டம் தான். ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு என்னது 4.4%. ஸோ இதனுடைய வெற்றி பார்த்துக்கிட்டாக்கா 4.8%. ஸோ இது வந்து ஒரு வெற்றி திட்டமாக தான் கருதப்படுது. ரோலிங் பிளான். ஸோ 1978 ஸோ அந்த 1 இயர் கேப்பில் கொண்டு வரப்பட்டதான் இந்த சுழல் திட்டம் அப்படின்றது. 1977 பார்த்தோம் இல்லையா, மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசு வந்து ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த குர்னார் மிர்டால் அப்படின்றவரால் முன்மொழியப்பட்டதான் இந்த முக்கியமான சுழல் திட்டம் அப்படின்றது. ஸோ அகெயின் 1980
மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கும். ஸோ சுழல் திட்டம் 1978. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. 6வது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு 1980 to 85. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா பொருளாதார தாராளமயமாக்கல். ஸோ இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு இது எல்லாத்துக்குமே முக்கிய இலக்காக கொண்டிருந்துச்சு. ஸோ முக்கியமான டைம் பீரியடு இந்த டயத்தில் தான் நபார்டு பேங்க் வந்து உருவாக்கப்படுது. ஸோ டேட் ஜூலை 12, 1982. ஸோ நபார்டு வங்கி வந்து எப்போ உருவாக்கப்படுது? 1982 உருவாக்கப்படுது. ஸோ இந்த கமிட்டி ரொம்ப முக்கியம். சிவராமன் கமிட்டி பரிந்துரையின் பேரில் தான் நபார்டு வங்கி வந்து உருவாக்கப்படுது. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னது? விவசாயம் மற்றும் குடிசை தொழில் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான கடன் வழங்குறது தான் இந்த நபார்டு வங்கியோடைய முக்கியமான வேலை. ஸோ இதே டைமில் 1982 எக்ஸிம் பேங்க்கும் உருவாக்கப்படுது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி. ஸோ நபார்டு எக்ஸிம் ரெண்டுமே எப்போ உருவாக்கப்படுது? 1982. ஐஆர்டிபி அப்படின்ற ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இதுவுமே 1980 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்படுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து தீவிரமாக்கப்பட்டதும் இந்த டைம் பீரியடில் தான். ஸோ அடுத்தது 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்படுது. ஸோ முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து 1980 6 வணிக வங்கிகள் வந்து மேலும் 6 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்படுது. ஸோ இந்த 6வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு வந்து 5.2%. ஆனால் அதனுடைய வெற்றி வந்து 5.7%. 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 90. ஸோ இந்த திட்டம் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்ப கொண்டு வரப்பட்டது. ஸோ முதல் முறையாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் உணவு, வேலை, உற்பத்தி திறன். ஸோ இந்த 3 தான் இந்த திட்டத்துடைய தாரக மந்திரமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த பீரியடில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வராரு. ஸோ 21ஆம் நூற்றாண்டுக்கு இந்தியாவை தயார் செய்கிறாரு. ஸோ எல்லா அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகளில் கணினி பயன்பாட்டை கொண்டு வராரு. 1986 கணினி கொள்கையும் உருவாக்கப்படுது. ஸோ அதே மாதிரி சிடாட் அண்ட் டெலகிராம் சாம் பிட்ராடோ உதவியோட தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை கிராமங்கள் வரைக்கும் கொண்டு செல்லப்படுது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான திட்டம். ஆண்டு ஏப்ரல் 1, 1989. ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டு முக்கியம். ஸோ இந்த ஆண்டை தான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ வேலைவாய்ப்பற்ற கிராமப்புற இளைஞர்களுக்காண்டி கொண்டு வரப்பட்டதா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஸோ இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ இதை ரெண்டையும் இணைச்சி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிராமப்புறத்தில் உள்ள ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. ஸோ இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தான் செபி வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ செபி ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் 1988 கொண்டு வரப்படுது. ஸோ அஞ்சல் துறையில் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்ற சேவையும் அறிமுகப்படுத்தப்படுது. அதே 1986. ஸோ அடுத்து ஒரு முக்கியமானது 1985 to 86 இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஸோ ஏழை மக்களுக்கான இலவச வீட்டு வசதி திட்டமும் தொடங்கப்படுது. இதே மாதிரி நேரு ரோஜ்கர் யோஜனான்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது 1989. இது எதற்காண்டி அப்படின்னாக்க நகர்ப்புறத்தில் வாழ்கிற இளைஞர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்த நேரு ரோஜ்கர் யோஜனா திட்டம். ஸோ 7வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு பார்த்துக்கிட்டாக்க 5.5%. ஸோ இது எட்டிய சதவீதம் வந்து 6.1%. ஸோ இது வந்து வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் தான். 1991 இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஆண்டு. ஸோ இந்த ஆண்டு வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னாக்க அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து மிகவுமே குறையுது. ஸோ வளைகுடா போர்னால கச்சா எண்ணெய் விலை வந்து கடுமையாக உயருது. ஸோ அதே மாதிரி மத்திய ஆட்சி மாற்றங்கள் மற்றும் நிலையற்ற தன்மை நிலவுது.
ஸோ இதனால் என்ன பண்ணுது அப்படின்னாக்க இறக்குமதிக்கு பணம் செலுத்த வழி இல்லாமல் இந்தியா வந்து அதனுடைய தங்கத்தை வந்து லண்டன் வங்கியில் அடமானமும் வைக்கிறாங்க. ஸோ 7 to 8லையும் ஒரு கேப் வருது. என்ன காரணம் என்னன்னா பொருளாதார நெருக்கடி. 1990 to 91, 91 to 92. ஸோ இந்த காலகட்டங்களையும் ஆண்டு திட்டங்கள் தான் நடைபெறுது. ஸோ 1991 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை. புதிய பொருளாதார கொள்கை லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்ற மாடல் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ இப்போ யார் பிரதமராக இருக்காங்க? PV நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்காங்க. நிதியமைச்சராக யார் இருக்கா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்காங்க. ஸோ இந்த மாடல் எப்படி அழைக்கப்படுதுன்னா ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இந்த LPGயை அமல்படுத்தினதுக்கு அப்புறமா அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து மீண்டும் உயர தொடங்குது. இந்தியாவில் ஏற்றுமதி அதிகரிக்குது. நுகர்வோர்களுடைய பொருள் தரம் மற்றும் தேர்வு வந்து அதிகரிக்குது. பணவீக்கம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாகவும் கொண்டு வரப்படுது. ஸோ இந்திய சீர்திருத்தங்களில் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா வந்ததுக்கு இந்த திட்டம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97 ஜான் W. மில்லர் மாடல் அப்படின்னு அழைக்கப்படுது. 1991 கொண்டு வரப்பட்ட தாராளமயமாக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகவே இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, மனிதவள மேம்பாட்டுக்கும் இந்த திட்டத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம் இதுக்கும் இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. WTO ஜனவரி 1, 1995. ஸோ இந்தியா வந்து இந்த WTOவில் ஜனவரி 1, 1995 இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக இந்திய பொருளாதாரம் வந்து உலக நாடுகளின் வர்த்தகத்தோடு இணைஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கிட்ட இந்தியாவில் பார்த்துக்கிட்டாக்க மதிய உணவு திட்டம். ஸோ இந்திய முழுக்க தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு மதிய மிட் டே மீல் வழங்குகிற ஸ்கீம் வந்து 1995 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதம மந்திரி ரோஜ்கர் யோஜனா, அதாவது படித்த இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காண்டி 1993 கொண்டு வரப்பட்டது. மகிழா சம்ருதி யோஜனா, பெண்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்கீமு. இதுவும் 1993. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு பார்த்துக்கிட்டாக்க 5.6%. ஆனால் இதனுடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்டாக்க 6.8%. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நிறைவு பெறுது. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002. ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னது? சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னது? சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஸோ இந்தியாவுடைய 50வது சுதந்திர ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஸோ வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் கிடையாது, சமுதாயத்துடைய வளர்ச்சியும் முக்கியமாக நோக்கி கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். ஸோ இந்த பீரியடில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம் பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து SSA சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது அனைவருக்குமான இலவச ஆரம்ப கல்வியை உறுதி செய்கிற திட்டம். 2001 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே 2000 கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் தங்க நாற்கர சாலை திட்டம். ஸோ இந்தியாவில் உள்ள 4 பெரிய நகரங்கள் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஸோ இதை இணைக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஸோ அடுத்ததான் அந்தியோத அன்ன யோஜனா. ஸோ ஏழை குடும்பங்களுக்கு மலிவு விலையில் உணவு தானியம் வழங்குற திட்டம் தான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா. 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததாக PMGSY. ஸோ கிராமப்புறங்களுக்கு சாலை வசதி கொண்டு வர்றது தான் இந்த திட்டம். 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தான் பல்வேறு சவால்களும் வந்திருக்கும். ஒன்று வந்து கிழக்காசிய பொருளாதார நெருக்கடி. ஸோ உலக சந்தையில் ஏற்பட்ட சரிவு வந்து இந்தியாவை பாதிச்சிருக்கும். அடுத்ததாக கார்கில் போர் 1999 பாகிஸ்தானுடனான இந்திய கார்கில் போர் வந்து இராணுவ செலவை வந்து அதிகரிச்சிருக்கும். அடுத்ததாக பெக்ரான் 2 அணு ஆயுத சோதனை. ஸோ இது பண்ணதுனால சர்வதேச சந்தை வந்து இந்தியாவுக்கு வந்து பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்கும். ஸோ இந்த 3 முக்கிய காரணத்துக்காண்டி தான் ஸோ இதனுடைய இலக்கான 6.5% அடையாமல் வெறும் 5.4% வளர்ச்சியை மட்டுமே இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கும்.
10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 டு 2007. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா வறுமை ஒழிப்பு தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ 10வது ஐந்தாண்டு திட்டம் மிக தெளிவான சமூக பொருளாதார இலக்குகளை கொண்டிருந்தது. ஸோ முக்கியமான 2 இலக்கு என்னது? ஒன்று, வருமானத்தை இரட்டிப்பாக்கல். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் உள்ள தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு ஆக்கணும். ஸோ இது ஒரு இலக்கு. இன்னொன்று, 2007ஆம் ஆண்டுக்குள்ள வறுமை விகிதத்தை 26%லேருந்து 21 குறைக்கணும். ஸோ இந்த 2 முக்கிய நோக்கத்தோட இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்படுது. ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ ஒன்று என்ன, வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க, எழுத்தறிவை அதிகரிக்கிறாங்க, சமூக சீர்திருத்தங்கள், அதாவது பாலின இடைவேளையை குறைக்கிறது, கல்வி மற்றும் ஊதியத்தில் சமத்துவம் வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி உட்கட்டமைப்பு, ஸோ கிராமப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிராமப்புற சாலை போடுறது, மின்சார வசதி செய்கிறது, ஸோ உள்ளூர் பொருளாதாரத்தை வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கால் எடுக்கிறாங்க. ஓகே, 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்துடலாம். ஸோ முக்கியமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க, 2006 அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ இன்று வரை செயல்பட்டு இருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிக முக்கியமான திட்டம். கிராமப்புறத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அடுத்ததாக தேசிய ஊரக சுகாதார இயக்கம் 2005 கொண்டு வராங்க. ஸோ கிராமப்புறத்தில் இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான திட்டம். பாரத் நிர்மன் 2005 கொண்டு வராங்க. கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்ததாக அரசின் நிதி பற்றாக்குறையை முறைப்படுத்துறதுக்காண்டி நிதி கொள்கை மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் 2003 இந்த 10வது ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் கொண்டு வரப்படுது. ஸோ இந்த திட்டத்துடைய இலக்கு பார்த்துக்கிட்டாக்கா 8.1%, ஆனால் வளர்ச்சி 7.6%. ஸோ இந்த வளர்ச்சி விகிதம் கம்மியாக இருந்து இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும், ஸோ பொருளாதார ரீதியாகவும் உள்கட்டமைப்பு ரீதியாகவும் இந்தியா வேறு விதமாக பரிணாமம் அடைஞ்சிச்சு இந்த பீரியடில். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பீரியட். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 டு 2012. ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சி சி ரங்கராஜன் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னது? விரைவான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ இது எக்ஸாமில் கேட்பாங்க 11-12 நோக்கம் என்னன்னு. ஸோ 11 நோக்கம் என்னது? விரைவான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி முக்கியம் கிடையாது, வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் சமத்துவம் அடைதல் இதுதான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதனை முக்கியமாக கொண்டு வரப்பட்டதான் 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 டு 2012. ஸோ 16வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டம், அதில் ஒன்று ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 6 முதல் 14 வயது வரையுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி. ஸோ தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு. ஸோ ஆசிரியர் மாணவர் விகிதம் மற்றும் பள்ளி உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஸோ இது சட்டமாக எப்போ கொண்டு வராங்க? ஏப்ரல் 1, 2010 சட்டமாக நடைமுறையில் கொண்டு வராங்க. ஸோ இது சம்மந்தமான ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் 21A. ஸோ அடுத்து போகலாம். ஸோ இந்த பீரியடில் வேளாண் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ 4% ஆண்டு வளர்ச்சி இலக்கா நிர்ணயிக்கப்படுது. வேலைவாய்ப்பு 7 கோடி புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க. சுற்றுச்சூழல், ஸோ வனப்பகுதியை 5% அதிகரிக்கிறாங்க. மாசு கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக தொலைத்தொடர்பு, அனைத்து கிராமங்களுக்கும் அதிவேக இணைய வசதி மற்றும் தொலைபேசி இணைப்பு வழங்க திட்டம் போடுறாங்க. ஸோ இலக்கு 9%, ஆனால் வளர்ச்சி 8%. ஸோ உலகளவில் இந்த பீரியடில் 2008 பொருளாதார மந்தம் இருந்துச்சு. ஸோ இந்த டயத்தில் இந்த வளர்ச்சி அடைஞ்சதுவே மிகப்பெரிய விஷயமா இந்த டயத்தில் கருதப்பட்டுச்சு. ஸோ 11வது ஐந்தாண்டு திட்டம் இலக்கு 9%, ஸோ வளர்ச்சி பார்த்துக்கிட்டாக்கா 8%. ஸோ கடைசியாக 12வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதனுடைய நோக்கம் என்னது? விரிவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னது? விரைவான உள்ளடக்கிய மற்றும்
நிலையான வளர்ச்சி. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வள வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் இது. ஸோ இந்த இலக்கு வந்து ஆரம்பத்தில் 8% இருக்கும், அதுக்கப்புறம் 8.2% மாற்றிருப்பாங்க. ஸோ வறுமை விகிதத்தை 10% குறைக்கணும். ஸோ $1 டிரில்லியன் பொருளாதார முதலீடு செய்ய திட்டம் தீட்டப்பட்டது. சுகாதாரத்தை பொறுத்தவரை குழந்தை இறப்பு விகிதம் வந்து 25 குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கமாக கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழு கலைப்பு 2014. ஸோ சுமார் 65 ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வந்திருந்த திட்டக்குழுவை வந்து கலைச்சிட்டு புதுசாக நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 2014 ஆகஸ்ட் 15 அன்றைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களால். ஸோ இப்போவும் அவர் தான் பிரதமர். ஸோ நிதி ஆயோக்னா என்னது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜனவரி 1, 2015. ஸோ எதுக்காண்டி அப்படின்னாக்கா நவீன இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ புதிய கட்டமைப்பில் கொண்டு வரப்பட்டதான் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னது? அறிவு மையம், திங்க் டேங்க். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான கோட்ஸு. ஸோ நிதி ஆயோக் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட திட்டக்குழு அப்படின்ற டாபிக் வந்து நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.